பார்ப்போம். அடுத்து, மனம் கெட்டால் மதியும் கெடும். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கு, அது ஒழுங்கா இருந்தா உடல் முழுவதுமே ஒழுங்கா இருக்கும். அது சீர்குலைந்துடுச்சு அப்படின்னா முழு உடலும் சீர்குலைந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா அதுதான் இதயம் அப்படின்னு. அதாவது நம்மளுடைய உள்ளத்தை சீர்குலையாம வழி பெறலாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் ரசூலாவுடைய வழிமுறைகளும் தான். ஏன்னா அது ஒழுங்கா இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை சீராக அமையும். அடுத்து, நம்மளுடைய சொர்க்கத்தில் நுழையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. என்னன்னா, மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் புகுத்துறது எது அப்படின்னா இறையச்சமும் நற்குணமும் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்போ அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்களாகவும் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் உடையவர்களாக நம்ம இருக்கும்போது ஈஸியாக சொர்க்கத்தில் நுழையலாம். ஸோ இந்த 2 விஷயங்களும்